ஒருமுறை ஒரு சிட்டுக்குருவியும் காகமும் ஒன்றாக நெருங்கிய நண்பர்களாக இருந்தன. அவற்றுக்கு ஒரு பசும்புல் வயலில் ஓர் அழகான மரம் இருந்தது. அங்கு இருவரும் தங்கள் குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒருநாள் காகம் ஊரின் வெளியே உள்ள ஒரு மரத்தில் ஒரு சிறிய தங்க நாணயத்தை கண்டெடுத்தது. அதைக் கற்று அது பறந்து வந்து தன் குடிலில் அதை வைத்துவிட்டது. அதை பார்த்த சிட்டுக்குருவி ஆச்சரியமாக, "நீ இந்த தங்க நாணயத்தை எங்கு கண்டாய்?" என்று கேட்டது. அதற்கு காகம், "நான் அதை சாலையில் கண்டேன்" என்று கூறியது. சிட்டுக்குருவி சிரித்துக்கொண்டே, "இந்த நாணயத்தை வைத்திருக்கிறாய், ஆனால் அதை உன் குஞ்சுகளுக்கு எப்படி உபயோகப்படுத்தப் போகிறாய்?" என்று கேட்டது. அதற்கு காகம், "நான் இதை யாருக்கும் கொடுத்து உணவுக்கு பரிமாறிக் கொள்ளலாம்" என்று பதிலளித்தது. சிட்டுக்குருவி காகத்தின் புத்திசாலித்தனத்திற்கு வியந்து, "நீ உண்மையில் புத்திசாலி" என்று சொன்னது. அதற்குப் பிறகு காகம் அதற்கேற்ற மாதிரி தங்க நாணயத்தைப் பயன்படுத்தி உணவுகள் சேர்த்தது. சிட்டுக்குருவி காகத்தின் அறிவையும் சிந்திக்கும் திறனையும் பாராட்டியது. இந்தக் கதை நாம் நம்முடைய சொத்து, அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை சரியாகப் பயன்படுத்தினால் நமக்கு எவ்வளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதைக் காட்டுகிறது.